ஹல்லேலூயா. சில ஜெப குறிப்புலாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4:4. அப்போஸ்தலர் 4:4. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. வசனத்தை கேட்ட எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும். முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இந்த வசனத்தை கேட்க கேட்க எல்லாரும் ஆண்டவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், அவங்கள நம்பணும். அதில் போட்டிருக்கு. அதே அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்க போகிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ வசனம் நம்ம எப்படி கிடைக்கணும்னா, ஆண்டவரோட கூட இருக்கும்போது நம்ம எப்படி இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பறியாதவர்களோ பேதமையுள்ளவர்களோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இயேசுவோட கூட இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அன்றைக்கி அந்த வசனத்தை கொடுக்கும்போது வசனத்தை கேட்டவர்களே அநேகர் விசுவாசித்தார். நம்ம சாதாரணமாக ஒரு வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த வசனத்தை அப்படியே என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். வசனத்தை கேட்டவர்களே, இங்கே ஐக்கியத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லா வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு எதெல்லாம் நம்மளை நெருக்குதோ அந்த விதையில் போட்டிருக்கோம். முள் என்ன செஞ்சிடும்? நெருக்கிடும். கற்பாரை என்ன செஞ்சிடும்? அப்படியே அவிச்சு போட்டுரும். இப்படிப்பட்ட நிலைமையில் இல்லாதபடிக்கு வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் என்ன செய்தார்கள்? விசுவாசி. அவர்களின் தொகை எப்படி இருந்துச்சா? ஏறக்குறைய 5000 ஆயிடுச்சு. ஐக்கியத்தில் கொடுக்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா, வேதத்தை விரைந்து கற்போம் வாரி திட்டம். ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம்? 5 பக்கம் நம்ம வாசித்தாலே போதும். வசனத்தை வாசிக்க 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 நம்மளுக்குள்ள ஒரு வசன எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். வசனத்தை கேட்டவர்களே அநேகர் விசுவாசித்தர். முதலாவது எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சுட்டு யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தாங்கப்பா. யாரெல்லாம் வசனத்தை கேட்காங்களோ அவங்க விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு வசனத்தை தாங்க. அந்த வசனத்தை சொல்லும்போது யார் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவங்க இந்த வசனத்தை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு, எங்கள் வசனம் சாதாரணமாக இருந்தாலும், நாங்கள் பேதமையுள்ளவர்களாக இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும், நாங்கள் சொல்கிற வசனம் அநேகர் உங்களை விசுவாசிக்கட்டுப்பா. இயேசுவை விசுவாசிக்கட்டும், உங்கள் வசனத்தை விசுவாசிக்கட்டும்ப்பா. யாராவது ஒருத்தர் நம்ம இந்த வசனத்தின்படி ஜெபிப்போமா? அப்போஸ்தலர் 4:4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார். இந்த விசுவாசம் எங்களுக்கு வரட்டும், முதல்ல எங்கள் குடும்பத்துக்கு வரட்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு வரட்டும், வாலிபர்களுக்கு வரட்டும், இருக்கிற பெரியவர்களுக்கு வரட்டும், எல்லாருக்கும் வரட்டும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆமென். ஆமென். சூத்திரம். ஆமென். சூத்திரம். ஆமென். சூத்திரம். சூத்திரம். ஆமென். 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 வசனம் அநேக இடத்துல விதைக்கப்பட்டிருக்குப்பா. ஆமென். ஆமென். சூத்திரம். விதைச்சிருக்காங்கப்பா. ஆமென். ஆமென். சூத்திரம். ஆமென். விருத்தி அடையட்டும், விருத்தி அடையட்டும்ப்பா. வசனம் விருத்தி அடையட்டும். ஆமென். வசன எழுப்புதல் உண்டாகட்டும். ஆமென். சூத்திரம். சொல்லப்படட்டும். ஆமென். பெருகட்டும். வசனத்தை விசுவாசிக்கக்கூடிய தொகை பெருகட்டும்ப்பா. இங்கே நாங்கள் சில பேராக இருக்கோம், இந்த பெருங்கூட்டமாக நீங்கள் கொண்டு வாங்க, ஆக்கிருங்கப்பா. அநேக சகோதர சகோதரிகளை கொண்டு வாங்க. ஆமென். எழுப்புதலின் வசனமாக இருக்கட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும். ஆமென். கண்டு பேதைமையுள்ளவர்கள் என்று. ஆமென். 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 ஆச்சரியப்படட்டும். ஆமென். 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 ஆமென்.
அறிக்கையிடட்டும். ஆமென். சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆமென் 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 ஆமென். நடக்கட்டும் நடக்கட்டும் ஆவியானவரே. ஆமென் 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 ஆமென். சுத்ரம். ஆமென். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்த, ஆவிதரோ பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபிச்சோம். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் இத்தொகை ஏறக்குறைய வசனத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அதில் போட்டிருக்கு, பேதுரு யோவானு பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதையுள்ளவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு ஒரு கான்செப்டை சொன்னாங்க. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்துக்கணும். சொன்ன வசனம் சொன்ன இருந்த ஆண்டவரோடு கூட இருந்ததுனால வசனத்தை கேட்டவர்களே அநேகர் என்ன உண்டாயிட்டு? விசுவாசம் உண்டாயிட்டு. நம்ம சொல்லக்கூடிய சாதாரண வசனம் அநேகருக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 6:3-4 சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன வேலையை செய்வதற்கு அதில் போட்டிருக்கு முன்னாடி அந்நாட்களிலே உண்ணாசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடாக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரதமாக என்ன வந்துச்சு? முறுமுறுப்பு. ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன வேலை ஒரு இடத்துல செய்யணும் அப்படின்னேனா, ஒரு பந்தி பரிமாறணும் அப்படின்னாலே என்ன வந்துடுது அப்படின்னேனா பிரச்சனை அந்த இடத்துல என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதுக்கு நம்ம சில காரியத்தை பைபிள் வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி. ரெண்டாவது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஞானம். மூணாவது என்னது? நற்சாட்சி. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன வேலை செய்யணும் அப்படின்னாலே என்ன வேணும்? பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி. ஹல்லேலூயா. இந்த 3 இருந்தாலே போதும். நம்ம அப்படி 3 பரிசுத்தாவி பெற்றவர்களாக இருக்கணும், ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கணும், நல்ல சாட்சி உடையவர்களாக என்ன செய்யுங்க? தெரிந்து கொள்ளுங்கள் போட்டுட்டு மற்ற ஊழியர்களாக என்ன பண்ணுறாங்களாம் பாருங்கள். 4ஆம் வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்போ அதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண ஒரு டீம் என்ன செய்கிறாங்க? ரெடி பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஒரு சின்ன வேலை செய்யினாலே எங்களுக்கு என்ன தாங்க? பரிசுத்த ஆவி தாங்க, ஞானம் தாங்க, நல்ல சாட்சி பெற்ற ஊழியர்களாக நாங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லி நம்ம கேட்க போகிறோம். எங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யணும்? நிரம்பி காணப்படணும். ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு என்னது பிரதானம்? ஞானம். அப்போ ஞானமும் நிறைந்து நல்ல சாட்சி, இவங்க இந்த வேலையை கொடுத்தா உண்மையாக செய்வாங்கன்னு சொல்லி நல்ல நற்சாட்சி என்ன செய்யணும்? பெறணும். இந்த 3 காரியமும், ஒரு சின்ன வேலையோ ஒரு பெரிய வேலையோ
அதை கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த வேலையை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியினால் நம்மளையும் நிரப்புவார், நம்ம கூட இருக்க வேலை செய்கிறவங்களையும் நினச்சிவார் நிரப்புவார். நம்ம சொல்லுவோம், இந்த வேலையை எடுத்து இதை எடுத்து இங்கே வையின்னு சொன்னாலே அவங்க எடுத்து வைப்பாங்க. செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன மாட்டாங்க, செய்ய மாட்டேன். அப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம அதுக்குரிய பாத்திரமாக மாறணும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களுக்காக இது எல்லாமே அப்போஸ்தல நாட்களில் நடந்துச்சு. பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்காங்க. ஆனால் அதன் மத்தியில் ஒரு அருமையான திட்டத்தை போடுறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி. இந்த 3 பேர், அந்த 3 காரியம் இருந்தாலே போதும். நம்ம மற்ற எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 7 பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திரும். எல்லா சீஷர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். தெய்வ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் எப்படி இருப்போம், இடைவிடாமல் தரித்திருப்போம். 2 நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு காரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி. யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தின்படி ஜெபிப்போமா? எல்லாரும் நம்ம சேர்ந்து மேலே ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. ஒரு காரியத்தை ஆண்டவரே, ஒரு வேலையை ஒரு செய்வதற்கு எங்களுக்கு எந்த இடத்துல ஒரு வேலையை செஞ்சாலும் முறுமுறுப்பு வந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் கவனமாய் செயல்பட உதவி செய்யுங்க. அந்த இடத்துல எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தாங்க, ஞானத்தை தாங்க. நல்ல சாட்சி பெற்ற ஊழியர்கள் நாங்கள் செய்கிற தொழில்கூடங்களை எழும்பட்டும், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எழும்பட்டும். நாங்களே அந்த வேலையை செஞ்சாலும் அந்த இடத்துல பரிசுத்த ஆவி பெற்றவர்களாய், ஞானம் பெற்றவர்களாய், நல்ல சாட்சி பெற்றவர்களாய் எழும்பட்டுன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். நாங்களோ அன்றைக்கி சீஷர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், தேவ வசனத்தை போதிக்க இடைவிடாமல் தரித்திருக்க போகிறோன்னு. இந்த வசனத்தின் அடிப்படையில் யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆமென், சூத்திரம். மற்ற எல்லாம் இணைஞ்சி ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை எங்களுக்கு மேலே ஊற்றுங்க, ஞானத்தை தாங்க, நல்ல சாட்சி பெற்ற ஊழியக்காரிகளாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆமென், 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 சூத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், சூத்திரம். ஆமென், 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 சூத்திரம். ஆமென், சூத்திரம். ஆமென், ஆமென், சூத்திரம். ஆமென், ஞானம், பரிசுத்த ஆவி. ஆமென், நல்ல சாட்சி. ஆமென், 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 சூத்திரம். ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென், சூத்திரம், சூத்திரம். ஆமென், ஆமென். எல்லோரும் நம்ம ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் மேலேயும் ஒரு வேலையை செய்யும் போதோ, ஒரு கடமையை செய்யும் போதோ பரிசுத்த ஆவி, ஞானம், நல்ல சாட்சி பெற்ற ஊழியர்கள், எந்த டீம் ரெடி பண்ணாலும் இப்படிப்பட்ட டீம் ரெடி பண்ண போகிறதற்காய் எல்லாரும் சொல்ல போகிறோம். மீதி எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சீஷர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருக்க எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோமா? சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அடுத்த நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9:1. சவுல் என்பவன் சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர். இந்த சீரி பாய்கிற எல்லா சவுல் எல்லாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதில் பின்னாடி போட்டிருக்கு, சவுல் சீரி என்ன செய்வார்? பாய்வார். யாரெல்லாம் ஆண்களை என்ன செய்கிறாங்க? சீரி பாய்ந்துட்டு இருக்காங்களோ நம்ம குடும்ப தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். முதலாவது நம்ம ஜெபித்தோம், தேவ வசனம் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். அப்படி விருத்தி அடையும் போது நம்ம பரிப்படையவர்களோ பேதமையுள்ளவர்களோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும்போது வசனம் என்ன செய்யும்? விருத்தி அடையும். ஹல்லேலூயா.
ரெண்டாவது நம்ம ஜெபிச்சிருக்கோம். ரெண்டாவது எதைக்காண்டிலாம் ஜெபிச்சிருக்கோம்? பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி. எந்த இடத்துல பிரச்சனை வருதோ, ஒரு குரூப்பாக ஒரு வேலையை செய்யும்போது அந்த இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எழும்பட்டும், ஞானம் பெற்றவர்கள் எழும்பட்டும், நல்ல சாட்சி பெற்றவர்கள் என்ன செய்யட்டும், எழும்பட்டும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கோம். மூணாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி, யாரெல்லாம் சீறி பாஞ்சிட்டு இருக்காங்களோ அதே பவுல் போட்டிருக்கு. சவுல் எழுதான் மாறுறாரு, பவுலாய் மாறுறாரு. பவுல் மேலே உள்ள அபிஷேகம் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அவர் எப்படி இருக்கார் பாருங்க. அப்போஸ்தலர் 9:1 சீறி பாயிறாரு. 28 வாசிப்போம். 9:28. அப்போஸ்தலர் 9:28. அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்குவரத்துமாய் இருந்து. எந்த சீறி பாஞ்சிட்டு இருக்க அதே சவுல் பவுலா மாறினோடனே எந்த இடத்துல தொந்தரவு பண்ணாரோ அதே இடத்துக்கு எப்படி இருக்காரு, போக்குவரத்துமாக இருக்கார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுற இடத்துல ஆண்டவரே, ஆண்கள் சில நேரம் வராமல் இருக்கலாம், எங்கள் குடும்பத் தலைவர்கள் சில நேரம் என்ன செய்யலாம், வராமல் இருக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவர்கள் சவுலாக இருக்கிறவங்கள எப்படி மாற்றிடுவாராம், பவுலாய் மாற்றி அதே எருசலேமில் அவர்களிடத்தில் எப்படி இருக்காராம், போக்கு வரத்துமா. இந்த அபிஷேகத்தை ஆண்டு நமக்கு என்ன செய்வார், தருவார். யாரெல்லாம் சீறி பாய்ந்துங்க, சில பிள்ளைகள் சீறி பாய்ஞ்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கள் அவங்களோட மனதை மாற்றி அவங்களை எப்படி மாற்றுவார், போக்கு வரத்துமாய். நம்மளை, நம்ம ஊழியத்தை எப்படி மாற்றுவார், போக்கு வரத்துமாய் மாற்றுவார். இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு பவுல் மேலே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே அப்போஸ்தலர் 9:17 அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இருக்கும்போது நம்ம எப்படி சீறி பாஞ்சிக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர்களை எப்படி மாற்றுவார், தலைகீழாய் மாற்றி விடுவார். அப்போ நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை, சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்க நிறைய சவுல் இருக்காங்க, அவர்களை எல்லாம் பவுலாய் மாற்றி இந்த இடத்துல ஜெபிக்க வர இடத்துல அவங்கள போக்குவரத்துமாக என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்க மனசை மாற்றுறது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியான. எல்லாம் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லா சவுலையும் பவுலா என்ன செய்யுங்க, மாற்றுங்க. எல்லாம் நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே, நமக்கு நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் சீறி பாஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பவுலாய் மாற்றுங்கப்பா. சவுலா எந்த இடத்துல கடந்தாலும் பரவாயில்ல, அவங்க சீறி பாயறதுக்கு முன்னாடி அவங்க மேலே அப்படியே பரிசுத்தாவின் ஒளியை அனுப்புங்கன்னு சொல்லி எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கலாம், செல்ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கலாம், அவங்க மேலே எல்லாம் நம்ம இப்போ யாரை அட்வைஸ் பண்ணிலாம் யாரும் திருத்த முடியாது. அவங்க மேலே உன்னதத்தின் ஆவியை நீங்கள் ஊற்றுங்கப்பா, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. அந்த சிறு பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க, வாலிபர்கள் மேலே ஊற்றுங்க. ஆண்டவரே கணவர்கள் மேலே ஊற்றுங்க, மனைவி மேலே ஊற்றுங்க. ஆண்டவரே, எல்லா வாலிப பெண்கள் மேலே ஊற்றுங்க, பெரியவங்க மேலே ஊற்றுங்கப்பா. யாரெல்லாம் சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே நம்முடைய பரிசுத்தாவியை அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆண்டவர் எல்லார் மேலேயும் பரிசுத்தாவியை ஊற்றும் போது எல்லாரும் ஜெபிக்கக்கூடியவர்களாய், எந்த எருசலேமில் கஷ்டப்படுத்துகிறாரோ அதே எருசலேமில் அவரே போக்குவரத்துமாக இருக்கிறார். இந்த கிருபையை சீரிய சவுல ஆவியானவர் பவுலாய் மாற்றினது போல நம்மையும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டவரே மாற்றப்படுகிற எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டோமா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமேன் ஆமேன். சீறி பாஞ்சிட்டு இருக்க சவுல் எல்லாம் பவுலாய் மாறட்டும். ஆமேன் 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 ஆமேன். சூத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். சூத்திரம். ஆமேன். ஜெபிக்கிறோம். ஆமேன். சூத்திரம் சூத்திரம். ஆமேன் ஆமேன்
அமேன். சூத்திரம். அமேன். 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 சூத்திரம். அமேன். சூத்திரம். ஆமேன். யாரெல்லாம் வராமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த ஜெபத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. ஆமேன். ஆமேன். நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமேன். சூத்திரம். ஆமேன். நிரப்புங்க. ஆமேன். 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 நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சிருக்கோம். மலாத எந்த கருத்துக்காக நம்ம ஜெபிச்சோம்? சீஷர்கள் வசனத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வசனத்தை கேட்டவர்களில் எல்லார் மேலே எப்படி இருந்தது? எல்லாரும் விசுவாசித்தாங்க. அவங்களுடைய தொகை எப்படி இருந்துச்சு? அதிகமாக இருந்தது. நமக்கும் நம்ம ஐக்கிய ஊழியத்தில் மற்ற எல்லா ஊழியத்துலேயும் இந்த வசனத்தை கேட்குறவங்க அப்படியே விசுவாசிக்கிற தொகை எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அவங்க சாதாரண ஆட்களாக இருக்கலாம், படிப்பறியாதவங்க, பேதமையுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க இயேசுடன் கூட இருந்து என்ன செஞ்சாங்க? இருந்தாங்கன்னு சொல்லும்போது ஆண்டு வசனத்தை கேட்ட எல்லார் மேலேயும் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண ஆட்களாக இருக்கலாம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வசனம் அசாதாரணமான அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம எதுக்காண்டி ஜெபிச்சோம்? எந்த இடத்துல முறுமுறுப்பு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல ஒரு டீம் எழுப்புறாங்க. அவங்க எப்படிப்பட்ட டீமாக இருக்காங்க? பரிசுத்த ஆவி, ஞானம், நல்ல சாட்சி, இப்படிப்பட்ட ஊழியர்களை வேலைக்காக ஏற்படுத்தும் போது சீஷர்கள் மற்றவங்களாம் என்ன பண்ணணும்? நமக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தளர்த்திருப்போம். மற்றவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம இந்த ஊழியத்தில் என்ன செய்யணும்? சரியாக செயல்படும் போது எல்லா முறுமுறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். அதில் 5ஆம் வசனம் போட்டிருக்கு. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சா? பிரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. 3வது நம்ம ஜெபிச்சிருக்கோம். யாருக்காண்டி ஜெபிச்சோம்? யாரெல்லாம் சீறி பாஞ்சி சவுலாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் பவுலாக என்ன செய்யணும்? மாறணும். எருசலேமில் எப்படி இருந்தார் பவுல்? போக்குவரத்தமாக இருந்தார். இந்த சவுல் சீறி பாயறதுக்கு முன்னாடி அவர் மேலே யார் இறங்கினா அப்படின்னா பரிசுத்த ஆவியார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம குடும்பத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யும்போது எப்படிப்பட்ட சவுலாக இருந்தாலும் ஆண்டவர் பவுலாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் அதே 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தொடர்ந்து வாசிப்போம். பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். இந்த இடையில நம்ம 34ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதல் பேதுரு சொன்ன வார்த்தையில் ஐனையாக்குள்ள என்ன செய்து? கிரியை செய்து. அவன் எத்தனை வருஷமாக படுத்தே கிடக்காரு? 8 வருஷமாக.
அவருக்கு திமிர்வாதம் மூலமான அந்த படுக்கையிலே கிடக்கிறாரு. பேதுரு பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இப்படி படுக்கையில் வியாதியாக இருக்கவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். நிறையா பலதரப்பட்ட வியாதிகள், படுக்கையில் இருக்கிற வியாதிகள். இன்றைக்கி ஐனே 8 வருஷமாக படுத்திருக்காரு. சில பேர் 4 வருஷம், கடந்த எத்தனை வருஷமாக அவங்க கடந்து வந்தாலும் அவங்கள பார்த்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய வார்த்தை, ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நம்மளோட சோர்வுகள் அசதிகள் வந்தாலும் அன்றைய எங்களுக்கு அந்த குணமாக்கு வரங்களை செயல்படும் போது எத்தனை வரம் இருக்குது? அப்போஸ்தலர் அதை 1 கொரிந்தியரில் வாசிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஊழியங்களில் சில ஊழியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்குவார். இந்த குணமாக்கும் வரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. அதை கொடுத்துருக்கு. பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறான். யாரெல்லாம் படுக்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்க போகிறோம்? பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஐசியூ வார்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெபிக்கக்கூடிய வார்த்தை அவங்கள எப்படி பண்ணணும்? பூஸ்ட் பண்ணணும். அவங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறார். அதில் அடுத்த லைன் போட்டிருக்கு, நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். உடனே இம்மிடியேட்டாக எழும்பக்கூடிய அந்த அபிஷேகம் எந்த அறையில் இருந்தாலும் ஆண்டோடைய வல்லமை, ஏசப்பாவோட வல்லமை என்ன செய்யணும்? இறங்கி வரணும்னு சொல்லி எல்லாரும் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எதில் இருக்காங்க? ஹாஸ்பிட்டலில், பெரிய பெரிய மருத்துவமனையிலலாம் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? பரத்தோடு ஜெபிக்க போகிறோம். 8 வருஷமாய் கட்டிலில் அப்படியே படுத்து கிடக்காரு, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரே செகண்டில் அற்புத சுகத்தை கொடுக்குறார். இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கணும். ஐனாவே ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார். யாராவது இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிப்போமா? ஆமென். மற்றவங்க எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென். எலும்பு ஆமென். ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறார். உன் படுக்கை நீயே போட்டுக்கோ. ஆமென், 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 ஆமென். சூத்திரம். ஆமென். அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்ப்பா. ஆமென், ஆமென். சூத்திரம். நன்றி. சூத்திரம். ஆமென். கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ? ஆமென். முட்டங்கி கிடக்காங்களோ? ஆமென், ஆமென். ஏசப்பா உங்கள் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். சூத்திரம். ஆமென். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆமென், ஆமென். சூத்திரம். ஆமென். சூத்திரம். ஆமென், ஆமென். சூத்திரம். அற்புதம் அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இந்த நிமிடத்தில், இந்த நேரத்தில் யார் யார் எந்த வியாதியில் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஆனால் நல்ல ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. விடுதலையை கொடுங்க, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை அனுப்புங்கப்பா. இந்த கட்டில் மேலே படுத்திருக்கிற எந்த வியாதி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நல்ல ஒரு விடுதலை இந்த உபாச ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போதே ஒரு விடுதலை கிடைக்கட்டும்ப்பா. நாங்கள் இங்கே யாரெல்லாம் நினச்சி ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும்ப்பா. ஆமென். எங்கள் சொந்தக்காரங்க, உறவினர்கள் எந்தெந்த இடத்துல ஆண்டவரே வியாதிப்பட்டிருந்தாலும் அந்த வியாதியின் படுக்கையை முற்றிலுமாய் மாற்றுங்க. ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே குணமாக்குங்கப்பா. குணமாக்கு வரங்களெல்லாம் செயல்படட்டும். ஆமென், ஆமென். சூத்திரம். ஆமென். நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. விடுதலை அனுப்புங்கப்பா, சுகமளிக்கும் ஆண்டவரே, உடைய வரத்தை அனுப்புங்க. ஆமென். சூத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆமென். சூத்திரம். ஆமென். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது. பேய்களோடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை.
ஹல்லேலூயா. ஏசப்பாங்க நாமத்தில் அற்புதங்களை என்ன செய்யணும்? நடக்கணும். நோயெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஓடிடணும். எல்லா பாவெல்லாம் என்ன செஞ்சிடணும்? பறந்து போயிடும். ஹல்லேலூயா. கடைசி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த கொர்நேலி மேலுள்ள அபிஷேகம் நம்ம மேலே என்ன செய்யணும்? இறங்கணும். கொர்நேலி ரொம்ப பிஸியான மனுஷன். அதுக்கு முன்னாடி போட்டிருக்கு 1ஆம் வசனத்தில், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி. அவர் ரொம்ப ஷெட்யூலே, அவர் ரொம்ப பிஸியான ஷெட்யூல் தான். ஆனால் அவர் போட்டிருக்கு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது 4ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் அவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் என்ன செய்யும்? எட்டும். ஹல்லேலூயா. அந்த கொர்நேலியை ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக என்ன செய்கிறாரு? தரிசனம். அந்த கொர்நேலியோ அவர் செய்கிற ஜெபம் ஒரு தூதனை என்ன செஞ்சது? கொண்டு வந்து. நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அநேகரை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அந்த ஜெபத்தில் ஆண்டவருடைய சந்நிதியில் அவருடைய ஜெபம், அவர் தர்மங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு எப்படி இருந்துதான்? நினைப்பூட்டுதலாக இருந்து அவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. அதே அப்போஸ்தலர் 10:33. கொர்நேலியு, அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் குடியிருக்கிறோம். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச காரியம் தான். பேதுரு அந்த இடத்துக்கு அவருடைய வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் எல்லாரையும், அதே 10:24 வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:24. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஜெபிக்கிற கொர்நேலியு பேதுருவை என்ன செய்கிறாரு? வரவழைக்கிறாரு. அவர் ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. யாரெல்லாம்? அவங்களோட உறவினர் முறையார், விசேஷ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாரு? கூட்டி வச்சு அவர் பாட்டி வைக்கல, என்ன வச்சுருந்தாரு? ஜெபம் என்ன செஞ்சுருந்தாரு? வச்சுருந்தார். நம்மளும் நம்ம குடும்பத்தை கூட்டி என்ன செய்யணும்? ஜெபிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைகளை முதலாவது கூடி ஜெபிக்க வைக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்குன்னு பாருங்கள். அதே அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை சொல்லும் போதே ஆண்டவர் மேலே உள்ள அபிஷேகம். பேதுரு சாதாரண பேதுரு பேசி கொண்டிருக்கிறார். வசனத்தை கேட்ட யாவர் மேலே எந்த ஆவியானவர் இறங்கினார்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. நம்மளும் ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு திட்டம், நம்மளோட திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் கூட்டி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஐக்கியத்தோட இதுவும் அப்படிதான். நம்ம கூடி கூடி ஜெபிக்க வசனத்தை வாசிக்க எல்லாரும் மேலே என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். நமக்கு கிடைச்ச பரிசுத்த ஆவி நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு, நம்ம குடும்பங்களுக்கு, நம்மளோட பிள்ளைகளுக்கு, நம்மளுக்கு உறவினர்களுக்கு, நம்ம விசேஷ சிநேகிதர் கூட என்ன செய்யணும்? அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? கிடைக்கும். நம்ம எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவன் இப்பொழுது என்ன செய்யறான்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிறான். இந்த ஜெப ஆவியை எங்கள் மேலே என்ன செய்யுங்க? ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். ஜெப ஆவி இருந்தால் ஒரு தெளிவான அபிஷேகம் கிடைக்கும். எல்லாரையும் கூட்டி என்ன செய்வோம்? நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. இது முடியாத காரியம். ஆனால் ஆண்டவர் அவரை ஜெபிக்க வைக்கும்போது தூதன் என்ன செய்கிறாரு? வர. நம்ம ஜெபிக்கும் போது தூதர்களை என்ன செய்யணும்? வரணும். முடியாத காரியத்தை முடிய செய்யணும். ஹல்லேலூயா.
இந்த உபாச ஜெபத்தில் வந்திருக்கோம். எதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஜெப வேளையில் ஆவியானவரை என்ன செய்யணும்? முடிச்சு கொடுக்கணும். ஹல்லேலூயா. உம்மால் கூடாத காரியம் உனக்கு. இந்த ஜெபத்தில் வந்திருக்கோம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபாசனையிலும் வென்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. நம்ம இந்த ஜெப வேளையில் உட்கார எல்லா ஜாதி பிசாசுகளையும் ஜெபிக்க ஆண்டவரை என்ன செய்வார்? விரட்டி போட்டுருவார். ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி இந்த சாட்சி எங்களுக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். நாங்களும் கொர்நேலியை போல கொர்நேலி மேலே உள்ள ஜெப ஆவி எங்கள் மேலே என்ன செய்யணும்? பற்றி பிடிக்கட்டும்னு சொல்லி எல்லாம் நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். கொர்நேலி மேலே உள்ள அந்த ஜெப அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும். ஜெப ஆவி, ஜெப வல்லமை எல்லாரையும் பற்றி அவரோட உரைநடை முறையே பிடிச்சிது. அவரோட விசேஷ சிநேகிதரெல்லாம் பிடிச்சிது. இந்த அபிஷேகம் எல்லாரையும் பிடிக்கட்டும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிப்போமா? ஆமேன், ஆமேன், சூத்திரம். மற்றவங்க எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் இந்த குடும்பத்தில் இது இறங்கட்டும், எங்கள் ஊழியத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இறங்கட்டும், நாங்கள் பணி செய்கிற ஆண்டவரே தொழில் செய்கிற இடத்துல இறங்கட்டும் சொல்லி நம்ம ஜெபிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணணும்ப்பா. இந்த ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பரிசுத்த ஆவியை எல்லார் மேலேயும் நீங்கள் ஊற்றுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆமேன், 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 சூத்திரம். ஆமேன், 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 சூத்திரம். ஆமேன், ஆமேன், சூத்திரம். ஆமேன், சூத்திரம். ஆமேன், 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 சூத்திரம். ஆமேன், சூத்திரம். ஆமேன், 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 சூத்திரம். ஆமேன், 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 சூத்திரம். ஆமேன். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி எல்லார் மேலேயும் ஊற்றப்படட்டும். ஆமேன். உயிர்ப்பிக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்பு பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நாணைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் அழிந்தோடும் நீச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தித்திடும். உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. இந்த கொர்நேலியோ எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு?
ஜெபம் பண்ணுறாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது அதே பேதுரு வசனத்தை கொடுக்க வராரு. பேரு சொல்கிற வார்த்தை, பேதுரு வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நம்ம மேலே, நம்ம குடும்பத்தில், ஊழியத்தில் இந்த வசனத்தை கேட்ட யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? இறங்குவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவரே எப்படி சித்தரிச்சிருக்காரோ அப்படியே கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்திக்கணும்ப்பா. ஆண்டவரே கொடுத்த பாடல்களுக்காய் நன்றி, கொடுத்த துதி வேலைகளுக்காய் நன்றி அப்பா, கொடுத்த ஜெப வேலைகளுக்காய் நன்றி செலுத்திக்கணும்ப்பா. பரிசுத்த வேண்டிய ஆளுகை எப்பொழுது இந்த இடத்துல அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வல்லமையை ஊற்றிட்டே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த உன்னதத்தின் ஆவியானவர் தேவ வசனத்தினால் எல்லாரையும் விருத்தி அடை செய்யுங்கப்பா. வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் சொன்ன வசனத்தின்படி யாரெல்லாம் வசனத்தை கேட்குறாங்களோ அவங்க மேலே ஒரு விசுவாசம் உண்டாகட்டும்ப்பா. வசனத்தை கேட்டவங்க வசனத்தை விசுவாசிக்கட்டும்ப்பா. யாரெல்லாம் ஒரு டீம் ரெடி பண்ணுறாங்களோ, முறுமுறுக்கிற இடத்துல, ஆண்டவரே பிரச்சனையில் இடத்துல நாங்கள் ஒரு டீம் ரெடி பண்ணும்போது அந்த டீம் பரிசுத்த ஆவி, ஞானம், நல்ல சாட்சி பெற்ற ஒரு டீமாக ரெடி பண்ண உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எல்லார் மேலேயும் ஆண்டவரே அன்றைக்கி யாரெல்லாம் சவுலாய் சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அவர்களை எல்லாரையும் பவுலாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் போக்குவரத்துமாக இருந்தாருப்பா. ஆண்டவரே எந்த இடத்துல சவுல் துன்பப்படுத்தி கொண்டு இருந்தாரோ அதே இடத்துல ஆண்டவரே பவுல் ஆண்டவரே போக்குவரத்துமாக இருந்தார். இந்த ஊழியத்தோட அபிஷேகத்தை அன்றைக்கி பவுலுக்கு கொடுத்தது போல் எல்லார் மேலேயும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இணையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு குணமாக்கும் வரத்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து குணமாக்கிறார், உன்னை குணமாக்கிறார். யாரெல்லாம் வியாதிப்பட்டு படுக்கையில் கஷ்டத்தோடு பாரத்தோடு இருக்காங்களோ உங்கள் வியாதியெல்லாம் குணமாக்குங்க. கொர்நேலிய வாஸ்தவம் அவன் எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு ஆண்டவரே அவர் தன் உறவின் முறையாரையும் தன் விசேஷ சிநேகிதரையும் வரவழைச்சி ஆண்டவரே அந்த இடத்துல அவர்களை கூடும் பொழுது யாரெல்லாம் பேதுரு ஆண்டவரே வசனத்தை சொல்லும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் அந்த உன்னத ஆவியானவர் இறங்கினிருப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினிருப்பா. இதே காரியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவரே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் செய்யுங்கப்பா. எங்கள் ஊழியத்தில் செய்யுங்க. இந்த வசனத்தை யாரெல்லாம் விருப்பத்தோடு வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்குறாங்களோ அவங்க மேலே அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. இந்த வசனத்தின் வல்லமை கடந்து செல்லட்டும். எங்களை தாழ்த்திக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.